ரெடி வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்பொழுது வந்து நம்ம உருளைக்கிழங்கு பால் கறி கூட்டு வைக்க போகிறோம். இது வந்து காய்க்கிற உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து தோட வச்சு அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட வந்து இந்த ஜாமான்கள்லாம் இதெல்லாம் வச்சு அரைச்சி விழுதல் அரைச்சி சேர்த்து அதில் ஊற்றணும். அப்போ இது என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் போல சோம்பு, கொஞ்சம் போல கல்பாசம், இதெல்லாம் போட தான் வாசமாக இருக்கும். கல்பாசம் ஒரு சின்ன அன்னாச்சி பூ, சின்ன அன்னாச்சி பூ ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது கொஞ்சம் போல கிராமம் பட்டை, கொஞ்சம் போல தேங்காய், இந்த ஒரு 3 பீஸ் பச்சை மிளகா. இதுக்கு போட்டாலே போதும். வேறு உரப்பெல்லாம் போட்டுறாங்க, நல்லா இருக்காது. போட்டு நல்லா இதை அரைச்சி இதை சாதமாக தயார் பண்ணி இந்த தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயம் கருவேப்பிலை. இப்போ இதை நான் வந்து அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு இப்போ தாளிச்சு விட்டுறலாம். அப்படியா பால் கறி கூட்டு தாளிக்க போகிறேன். சும்மா என்ன கொஞ்சம் போல ஊற்றினா போதும். போதும். எண்ணெய், அடுத்து கடுகு, கடுகு கடுகு வெங்காயம் கருவேப்பிலை இதில் போட்டு அப்படியே தாளிக்கணும். தாளிச்சுட்டு நல்லா செவந்து வந்தது பின்னாடி நல்லா செவக்காக வதக்கிட்டு அந்த வாசமே நல்லாயிருக்கும். இந்த தாளிக்கிற வாசமே செவக்க வந்தது பின்னாடி இந்த அறுத்து வச்சுருக்கோம்ல பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றிக்கணும். என்ன பிடிச்சிடும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது பாருங்க. கொஞ்சம் குடிச்சு வேணும். தண்ணி நல்லா குடிச்சு நிதானமாக ஊற்றிக்கிட்டு அடுத்து கொஞ்சம் உப்பு கொடுத்துருக்கோம். காய்க்கில் உள்ள கலந்தான் போதும் அளவா. 10ஆம் தான் பரவாயில்ல, உடனே போடுறாங்க நிறையா. உப்பு, தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டேங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை பீஸ் தக்காளியை நல்லா கரைச்சே வந்து அப்படியே ஊற்றி விட்டேன். மிக்சியில் போட்டு அடிச்சு விட்டுறீங்க மறுபடியும் வரும். ஆனால் அந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட்டே மாறிடும், நல்லா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சாலும் கையில் கசக்கி விட்டு ஊற்றி விட்டீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ வந்து தக்காளி கசக்கத்தான் முடியல, எதோ முடிஞ்சாலும் கசக்கிக்கங்க. நீ ஜாரில் போட்டீங்கன்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ அரை தக்காளி போட்டு போடுங்க, நிறையா போட்டிங்கன்னா பிடிக்கும். வேறு என்ன போடாதீங்க. அந்த தூள் அந்த பொடி கறி மசாலா பொடி என்ன, ஏன்னா எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் இதுவே போடும், நல்லா இருக்கும். அது கலர் பாருங்க, நல்லா வெள்ளையாக நல்லா ஆகாது. நல்லா அந்த தண்ணி வற்றி சுண்டி வந்த போது அந்த பச்சை ஸ்மெல்லாம் மாறிடும். மாறினதுக்கப்புறம் இறக்கி வச்சோம்னா சரியாக கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அப்புறம் அப்படியே இறக்கிடலாம். கொஞ்சம் நேரம். உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி. நீங்கள் சமைச்சு பாருங்க, சாப்பிடுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோட சந்திக்கலாம். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னா. சரி, சாப்பிட்டு பாருங்க. பால் கறி கூட்டு. ஓகே பாய்.